என்னை எதுக்கு அவசரமாக கூப்பிட்டீங்க? டேய், எல்லாம் அந்த தேவகி விஷயமா பேசத்தாண்டா. அவளை பற்றி பேச என்ன இருக்கு முதலாளி? அவள் எல்லாமே கை நழுவி போச்சு. அவளுக்கு நாளை கல்யாணம் தெரியுமில்ல முதலாளி? டேய், அதெல்லாம் தெரியும்டா. இந்த சந்திரன் இருக்கானே, அவன் மட்டும் தனியாக எதுக்கோ கடைக்கு போயிருக்கிறான். திரும்ப இதே வழியாத்தான் கல்யாண வீட்டுக்கு போவேன். போறவனை இங்கேயே மடக்கிட்டா. அப்படின்னா என்ன சொல்கிறீங்க முதலாளி? அவனை முடிச்சிடலான்னு சொல்கிறீங்களா? ஏமாந்தவன் நீங்கள் எதுக்கும் துணிச்சிட்டீங்க. நான் சொன்னால் கேட்கவா போகிறீங்க? யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க. அவனுக்கு சமாதி கட்டிடலாம். அங்கே பாருங்க, உங்கள் பங்காளி வர்றான். வாங்க புது மாப்பிள்ள. தாலி ஏற்ற நேரத்தில் என்ன இந்த பக்கம்? சும்மா சொல்லக்கூடாது. ஆள் சும்மா டிப் டாப்பா ஜம்முன்னு தான் இருக்கீங்க. என்ன கையா ஒட்டு பேசுன தொலைச்சிட்டு அடேங்க அப்பா, மாப்பிள்ள ரொம்ப சூடாத்தான் இருப்பீங்க போல இருக்கு. ஏண்டா எங்களுக்கு எச்சரிக்கை எடுக்கிறியா? மவனே உன்னை சரிச்சிரும்டா. என்னடா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு வந்து வம்பு பண்றீங்களா? இங்க பாரு சந்தானம், தேவையில்லாம நீ என் விஷயத்துல தலையிடுற. அன்னைக்கு அப்படித்தான் தேவைகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துருக்க. ஏடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன முதலாளி, அவ உங்களை வாடாங்கிறான் ஓடாங்கிறான், நீங்களும் பேசாம சும்மாவே நிக்கிறீங்களே ஊமையாட்டா. டேய் விடுறா செல்வா, இள ரத்தம் கொஞ்சம் சூடாத்தான் இருக்கு. டேய் செல்வா, இப்போ நீ என்ன பண்ற? நேரா கல்யாண வீட்டுக்கு போற. அங்க போய் புரியுது முதலாளி, அங்க போய் தேவையிட்ட உங்க உசுருக்கு உசுரான காதலனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க, இப்பவோ அப்போன்னு சாக கிடக்குறேன், வந்து ஒப்பாரி வைமானே சொல்லண. அவ்வளவுதானே முதலாளி, சொல்லிட்டா போச்சு. இந்த மட்டிலையெல்லாம் வேற வேண்டாம் வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் பயப்படுற நான் இல்லை. டேய் பங்காளி, இந்த செல்வம் இருக்கானே அவர் கூறுகட்டவைய. அவசரப்பட்டு முதல்லையே நான் அதை பண்ணி போடுவேன் இதை பண்ணி போடுவேன்னு சொல்லுவேன். ஆனா நான் வந்து அப்படி இல்லை பங்காளி. டேய் செஞ்சு போட்டுக்க, எதையுமே சொல்லுவேன். டேய் என்னடா துள்ற? ஒரு தடவை குத்தி உனக்கு புத்தி வரல பாத்தியா? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிருப்பியே. டேய் இது உனக்கு மட்டும் இல்லடா, என்ன தவிர தேவகி எவன் தொட நினைச்சாலும் அவனுக்கு இதே கதி தான்டா. டேய் சேர்ந்து வாழ்ற காதலுக்கு மவுசு இல்ல பங்காளி. செத்து போற காதலை பத்தி தான் காலம் பூரா பேசுவாங்க. பங்காளி நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ செத்ததுக்கு அப்புறம்